சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட பிறகே பொத்தேரி கிராமத்திற்கு சாலை மற்றும் போக்குவரத்து வசதி கிடைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கரடு முரடாக கிடந்த சாலைகள் பொலிவு பெறும் என்பதே கனவாக இருந்த நிலையில் கண்முன்னே அவற்றை சீரமைத்து நனவாக்கியது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகம் என கூறுகின்றனர் பொத்தேரி மக்கள். இருந்த இந்த இடத்த வேந்தர்கிட்ட நாங்கள் இந்த பொத்தேரி சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு இந்த இடத்துல தரமான சாலை வேணும், நாங்கள் போகிறதுக்கு வரதுக்கு. இல்லாட்டி அந்த பக்கம் சுற்றிட்டு கிழக்கு பொத்தேரிக்கு போனோம்னா எங்களுக்கு 6 கிலோமீட்டர் சுற்றளவாக இருக்குது. அந்த பக்கம் சுற்றிட்டு வரணும். கூடுவாஞ்சேரி பக்கம் வந்தோம்னா குறைஞ்சது 8 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் எங்களுக்கு குறுகிய அந்த போக்குவரத்து கம்மியான தூரத்தில் வேணும் அப்படின்றதுக்காக வேந்தர்கிட்ட நாங்கள் பேசி பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வச்சதுனால இந்த ரோடு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவும் அதே சமயத்தில் எஸ்ஆர்எம் நிர்வாகத்தில் படிக்கிற பசங்களோட யூஸ்க்காகவும் 2 பேருக்கும் பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க. பேருந்து வசதி இல்லாமல் நகர பேருந்துகளுக்காக பல மணி நேரம் காத்திருந்த காலம் இருந்ததாக கூறும் அப்பகுதி மக்கள் தற்போதைய நிலை தலைகீழாக மாறியிருப்பதாகவும் கூறுகின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் உருவான பிறகு வெளி ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளும் ரயில்களும் கூட காட்டாங்குளத்தூரில் நின்று செல்வது பயனுள்ளதாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காலேஜ் வந்த பிறகுதான் பசங்க படிக்க ஆரம்பித்த உடனே இங்கே நிறைய பேர் வேலைக்கு நம்ம ஊருக்காரங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, வெளியிருந்து வந்தவங்களும் வேலை செய்கிறாங்க. கேட்க போனாக்கா மதுராந்தலேருந்து வராங்க, உத்திரமேலூர், சூனாம்பேடு எல்லா ஊர்லேருந்து வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இங்கே. அதனால் இப்போ பஸ்ஸெலாம் நிற்குது. இப்போ எங்களுக்கும் நல்ல சௌகரியமாக இருக்குது. ஏரிக்கரையில் மிதிவண்டி மட்டுமே செல்லும் அளவில் இருந்த பாதையை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று ஏரியை வலுப்படுத்தி 4 சக்கர வாகனங்கள் செல்லும் அளவிற்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மேம்படுத்தி தந்துள்ளதாகவும் கூறுகின்றனர். இப்போ இங்கேருந்து போனோன்னா எங்கள் கிழக்கு பொத்தேரிக்கு 3/4 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு 5 நிமிஷத்தில் பைக்கில் போயிடலாம், நடந்து போனால் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். இப்போ அப்படி இதை விட்டோம்னா அந்த கூடாஞ்சேரிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இந்த பக்கம் போனாலும் 1 மணி நேரம் ஆகும். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வழி. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த தொடர் மழையில் ஏரியின் கரை உடைந்து விட்டதாகவும் தகவல் அறிந்த பாரிவேந்தர் உடனடியாக உடைப்பை சீரமைத்து கரையை பலப்படுத்தியதாகவும் பொத்தேரி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர்.